22 நாட்களுக்கு மேலா நம்ம தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்க இருக்கிற 2வது தளத்துக்குள்ளே அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பதவியில் இருக்கவங்க தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மற்ற தளங்களில் சகஜமாக இருக்குது. ஆனால் திடீர்னு நேற்று என்னாச்சுன்னா 4 தளத்தையுமே மொத்தமாக முடக்கி ஒரு அசைவே இல்லாமல் இருந்துச்சு. யாரையுமே நடமாட விடவே இல்லை. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் அந்த லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தார் இல்லையா, ரிச்சர்ட் பீலே அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஒரு ஆலோசனைப்படி எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நேற்று சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதன் காரணமாக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம முதல்வருக்கு சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு செலவாகி இருக்கு. ஸோ மத்தியானம் ஒரு 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் அப்பல்லோவோட 4 மாடிகள்லையும் யாரையுமே நடமாட விடாம 2வது தளத்திலிருந்து 22 நாட்களுக்கு அப்புறமா முதல் முறையாக தரைத்தளத்துக்கு நம்ம முதல்வரை கொண்டு வந்து சிடி ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறமா திருப்பி அவங்க மேலே போனதுக்கு அப்புறம் தான் ரெகுலர் டிராஃபிக்கை அப்பல்லோக்குள்ளேயே அலோவ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் எல்லாத்தையுமே ஒரு ரகசியமாகவே வச்சுருக்காங்க சார். எப்போ இந்த ரகசியம் வெளில வரும்னே தெரியல. அன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டினாரு. அதை இந்த அம்மா மருத்துவமனையா மாத்திருச்சு. இன்னைக்கு ஒரு மருத்துவமனை தலைமைச் செயலகமா மாறிடுச்சு. எப்படி இருக்கு நாடு?